கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளிலும் நாம் தியானித்து வருகிற தேவனுடைய மகத்துவங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஒரு நாளிலும் ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு கிறிஸ்துமஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் என்றாலே நாம் பார்த்தோம்னா வருடமும் இன்னும் சற்று நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்களும் 200 கோடி கிறிஸ்தவ ஜனங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா என்று சொல்லக்கூடியது கிறிஸ்துமஸ். அப்படின்னாலே நாம் நம்புவது என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, இப்போது நாம் தியானித்து வருகிற இந்த ஒரு காலப்பகுதியில நாம் நம்மை மகா பரிசுத்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு நாம் என்ன பண்ணணுமா, நாம் வளரணும். அப்படி இருக்கும்போது வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நாம் முற்றிலுமாக நாம் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதம் என்ன சொல்லுது கிறிஸ்துமஸ் பத்தி அப்படின்னு சொல்லி நாம இன்றைக்கு வேதத்துல இந்த கிறிஸ்துமஸ் பத்தி, இந்த கிறிஸ்துமஸை வேதம் நமக்கு கொண்டாட சொல்லி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த கிறிஸ்துமஸ் என்கிற பாடத்தை இப்ப நம்ம எங்க ஆரம்பிச்சோம்னா, வேதத்தை முறையாக கற்பது எப்படிலிருந்து வேதத்தை எப்படி தியானிக்கணும், தேவனுடைய திட்டம் என்ன, 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், ஆத்துமா, நரகம், திருத்துவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்னா கிறிஸ்துமஸ் என்ற ஒரு தலைப்பின்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துமஸை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாக கிறிஸ்தவர்களுமே கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது இதற்கு இன்னொரு ஒரு நம்ம என்ன சொல்லி நம்ம கூப்பிடுவோம்னா, இந்த கிறிஸ்துமஸை நாம் எக்ஸ்மஸ் என்று சொல்லி கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பேர் இருக்கு, எக்ஸ் மாஸ். பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் எல்லாருமே மாஸ் என்ன பண்ணுவாங்க, அனுசரிப்பாங்க. ஆனா எக்ஸ் மாஸ் என்கிற பேரும் பார்த்தோம்னா இந்த கிறிஸ்துமஸ்க்கு வருகிறத நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா எக்ஸ் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, எக்ஸ் என்றாலே நமக்கு எல்லோருக்குமே தெரியும். பொதுவா மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் என்கிற ஒரு குறியீடு பயன்படுத்தப்படும். எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் இருக்கும் 81. அப்படின்னா இப்ப அந்த ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸனுடைய வேல்யூவை கண்டுபிடு அப்படின்னு சொல்லும் போது, எக்ஸ்னா என்னன்னா தெரியாது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா கிறிஸ்துமஸ் என்கிறது ஏன் எக்ஸ்மாஸ் என்று அழைக்கப்படணும்னா, அப்படின்னா எக்ஸ் என்றா எப்போது என்று தெரியாது. கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 தான் கொண்டாடணுமா அப்படின்னாலே அது எந்த நாள் கிறிஸ்து பிறந்தார் என்பது தெரியாது. அதனாலதான் அதுக்கு என்ன பேருன்னு சொல்லி பாக்குறோம்னா எக்ஸ்மாஸ் என்கிற ஒரு பேர் வருது. அன்னோன், தெரியாது. அப்போ ஒரு கேள்வி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டிசம்பர் 25 அன்றுதான் கிறிஸ்து பிறந்தாரா? அப்ப கிறிஸ்து இயேசு எப்ப பிறந்தார் என்பது தெரியாது, அதனால அதுக்கு எக்ஸ்மாஸ். அப்படின்னா பைபிள்ல டிசம்பர் 25 கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு எந்தவித ஒரு மூகாந்தரமும் இல்லை என்பது நமக்கும் தெரியும். ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போதகர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாருக்குமே அது 25 அல்ல அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் நீங்க எங்க பிறந்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த ஆஸ்பத்திரியில பிறந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி கூட என்ன பண்ணோம்னா, நாங்க அந்த காலத்துல எல்லாம் வீட்டிலேயே பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ அவர் எங்க பிறந்தாருன்னா, மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் எங்க பிறக்கிறாருன்னா, எளிமையா ஒரு சத்திரத்துல, தொழுவத்துல அவர் பிறக்கிறார். அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நாம் என்ன பண்ணணும்னா நாம் அதை நம்பணும். ஏன்னா அவர்தான் நமக்கு தலை, அவர்தான் நாம் அவருடைய சரீரம். அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் போது அவர் பிறந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தோம்னா, இன்று நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மிக முக்கியமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்றோம். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப ஒரு 3 ரூபகாரங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2 ரூபகாரங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில. இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, ஒண்ணு இயற்கையினுடைய சூழ்நிலை. இது 3மே எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா பைபிள்ல தான் இருக்கு. அதை நாம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 வேத வசனத்தின் அடிப்படையில. ஒன்று என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, கம்பேரிங் கிரைஸ்ட் பர்த் வித் அதர்ஸ் பிரெத்.
அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்தார் என்று வேத வசனம் இல்ல. ஆனா எப்போது அவர் பிறந்தார் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவரோடு தொடர்புடைய ஒருவருடைய பிறப்பை வைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் என்பதை நாம் என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். இரண்டாவது, அவருடைய எப்ப இறந்தார் என்பதற்கு வேத வசனம், எந்த நாள் அவர் மரித்தார் என்பதற்கு வேத வசனம் தெள்ளத் தெளிவாக இருக்குது. சோ அவர் எப்போது இறந்தார், அதை வைத்து அவருடைய வாழ்நாட்கள் எவ்வளவு, அவர் எவ்வளவு வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார், அவர் மரித்த மாதம் அந்த தேதி நமக்கு இருக்குது. அதை வைத்து இயேசு கிறிஸ்து எப்போது பிறந்தார் என்பதை இரண்டாவது ரூபகாரம், இதையும் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க இருக்கிறோம். அதுக்கடுத்து கால சூழ்நிலை, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன கால சூழ்நிலை இருந்ததோ அதை வைத்து இயேசு கிறிஸ்து எப்போது பிறந்தார் என்பதை நாம் என்ன பண்ண போறோம்னா நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேத வசனத்தின் அடிப்படையில இந்த 3 விஷயங்களையும் நாம் என்ன பண்ண போறோம்னா இன்றைக்கு நிரூபிக்க இருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இப்ப நாம் அந்த முதலாவது ரூபகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாம சொல்லும் இயேசு கிறிஸ்து எப்போது பிறந்தார் என்பதுக்கு நமக்கு எந்த மாதம் எப்ப பிறந்தார்னு இல்ல. ஆனா அவரோடு தொடர்புடைய ஒரு மனிதன் இருக்கும்போது அவருடைய பிறப்பை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம் தெரியுமா? அது யாருன்னா வேற யாரும் இல்ல, யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு எப்பன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்போது என்பதை நாம் என்ன பண்ணலாம்னா வேத வசனத்தின் அடிப்படையில நாம எடுத்துடலாம். இப்ப நம்ம எங்க வரலாம்னா, இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது மரியாளுக்கு தேவதூதன் வந்து ஒரு வார்த்தை சொல்றார். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31ஆம் வசனங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யார்கிட்ட? இப்ப மரியாள்கிட்ட வந்து, மரியாளே நீ பயப்படாதே, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு என்ன பேரு? இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்படி சொல்லும் போது இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா 35ஆம் வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்கிற செய்தி இப்ப மரியாளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப மரியாளுக்கு கிடைத்த உடனேயே இப்ப அடுத்த இன்ஃபர்மேஷன் தேவதூதன் மூலம் மரியாளுக்கு என்ன செய்தி வருதுன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க சார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இப்ப மரியாளுக்கு என்ன செய்தி வருதுன்னா, இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும், அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? மரியாளும் எலிசபெத்தும் உறவினர்கள். இப்போ அந்த தாய்க்கு, யாரு? எலிசபெத்துக்கு முதிர் வயதில் ஒரு புத்திரனை என்ன பண்ணிருக்காங்க? கர்ப்பம் தரித்திருக்காங்க. மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ இன்னும் இயேசு என்கிற கரு மரியாளுக்குள்ள உருவாக போறதுக்கு முன்னாடி அந்த தருணத்துல இந்த செய்தி யாருக்கு வருதுன்னா மரியாளுக்கு வருது. இப்போ மரியாள் கற்பம் தரிக்க சமயத்துல அங்க அவருடைய உறவினரான அங்க எலிசபெத்துக்கு எத்தனாவது மாதம்? அது 6ஆம் மாதம். அப்போ யோவான் ஸ்நானன் என்கிற கரு எலிசபெத்து அவங்க தாயினுடைய வயிற்றில் உருவாகி எவ்வளவு காலம் ஆயிடுச்சுன்னா 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, இப்பதான் போய் மரியாள் போய் எலிசபெத்தை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க அந்த அம்மா? உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ மரியாள் போய் எலிசபெத்தை சந்திக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, மரியாள் வயிற்றிலையும் ஒரு கரு உருவாயிடுச்சு. இப்போ உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுக்கு அந்த வார்த்தை சொல்றாங்க, என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன, எனக்கு எதனால எனக்கு வந்தது அப்படின்னு கேட்கும் போது இப்போ எலிசபெத் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் வயிற்றுல ஒரு கரு உருவாயிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு எப்படி கிடைச்சது என்று சொல்லும் போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 44 சொல்லுது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டுனா. இப்போ மரியாள் வயிற்றுல இயேசு என்கிற ஒரு கரு இப்பதான் உருவாயிருக்கு. ஆனா அங்க எலிசபெத் வயிற்றுல யோவான் ஸ்நானன் உருவாகி 6 மாதம் ஆச்சு. ஆனா இந்த மரியாளுடைய வாழ்த்துதல் கேட்ட உடனேயே எலிசபெத் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை எனது 6 மாத அந்த கரு என்ன ஆகுதுன்னா, கரு
களிப்பாய் துள்ளிற்று அப்படின்னு சொல்லும் போது, விசுவாசத்திலே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க 2 தாய் எலிசபெத் அண்ட் மரியாள் இவங்க இருக்கும்போது, இயேசு என்கிற கரு மரியாளிடம் உருவாகி இருக்கும்போது, எலிசபெத் வயிற்றில யோவான் ஸ்நானன் என்ற கரு உருவாகி எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாதங்கள். அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை காட்டிலும் 6 மாதம் என்னது மூத்தவர் என்கிற ஒரு விஷயத்தை இப்ப என்ன பண்ணிருக்கோம்? முதலாவது நாம என்ன பண்ணிருக்கோம்? எடுத்திருக்கோம் வேத வசனத்தின் அடிப்படையில. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நாம நம்புறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை விட யோவான் ஸ்நானகன் 6 மாதம் பெரியவர். சோ இப்போ யோவான் ஸ்நானகன் இப்போ அவர் எப்ப பிறக்கிறார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப யோவான் ஸ்நானகன் எப்போது பிறந்தார் அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. வாங்க அதுக்குள்ளே நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில இப்ப யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர் நமக்கு தெரியும், எலிசபெத் மற்றும் சகரியா. அவருடைய யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் பேர் என்னது? சகரியான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த சகரியா இவர் என்ன வேலை செய்யறனா, ஆசார ஊழியம், தேவாலயத்துல போய் ஆசார ஊழியம் செய்யறார். இப்போ இவரை வைத்து எப்படி நாம் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை கண்டுபிடிக்கலாம்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இப்ப யூதேய தேச ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தார்னா, நல்ல கவனிங்க. யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் யாரு? சகரியா. இப்போ இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தான் யோவான் ஸ்நானன் பிறக்கும் போது இந்த சகரியாவுக்கு தேவதூதன் மூலம் ஒரு செய்தி வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா. அப்போ இவர் ஒரு ஆசாரியன், அபியா என்ற ஆசாரிய வகுப்புன்னு ஏன் இங்க வேத வசனம் இருக்குன்னா, இதை வைத்துதான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை மிக முக்கியம். அப்ப அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் இந்த சகரியா இருக்கிறதுனால இது என்ன ஆசாரிய வகுப்பு? அபியா என்னும் ஆசாரிய வகுப்புனா, அப்ப தேவன் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய அந்த லேவி வகுப்பாருக்கு ஏதோ ஒரு காரியம் அந்த ஊழியத்தில் அவர் வைத்திருக்கும் போதுதான் இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர்கள் இருவருமே யாரு? சகரியா, எலிசபெத் இருவருமே தேவனுடைய கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பு எப்படி இருக்கிறாங்க? நீதி உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. அதனாலதான் இவர்கள் இடத்துல யார் பிறக்கிறான்னு சொல்லி பாக்குறோம்னா, யோவான் ஸ்நானகன். அப்போ இவங்க மலடியா இருந்து பிள்ளை இல்ல. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ யோவான் ஸ்நானன் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. அப்படி இருக்கும்போது இப்போ சகரியா தேவனுடைய ஊழியம் செய்யறதுக்கு அவர் எங்க போறாருன்னா தேவாலயத்துக்கு போறார். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. லூக்கா 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனங்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ ஆசாரிய வகுப்பில ஊழியம் செய்தாலும் தேவ சந்நிதியில ஊழியம் செய்தாலும் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் அவர் வருடம் முழுவதும் என்னதான் அவர் ஆசாரிய வகுப்பு தான். ஆனா இருந்தாலும் அவருக்கு என்று ஒரு முறை இருக்கு அந்த ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு. அந்த நேரத்துலதான் அவர் எங்க போய் ஊழியம் செய்யணும்னா, அப்ப தேவாலயத்தில் பிரவேசித்து அவர் தூபம் காட்டுற ஊழியம் செய்யணும். எப்ப அவர் செய்யறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அவர் தன்னுடைய ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி எப்ப தேவ சந்நிதிக்குள்ள அவர் உள்ள கடந்து போறாருன்னா, அவர் போகும்போது இப்போ ஒரு தூதன் சகரியாவை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏன்னா அநேக நாட்கள் குழந்தை இல்ல, எலிசபெத் மல்லடியா இருக்காங்க. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாங்க என்று சொல்லும் போது அடுத்து என்ன நடக்குதுன்னா, இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாத படியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய் என்றான்.
இப்ப தேவதூதன் நீ ஒரு குமாரன் உனக்கு பிறக்கும் என்று சொன்னத அவர் என்ன பண்ணல, அவர் விசுவசிக்காததுனால இப்போ இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் சகரியாவை பார்த்து இப்ப தேவதூதன் சொல்லிட்டார், நீ எப்படி இருப்ப, ஊமையா இருப்பாய் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர் ஆசாரிய ஊழியம் முடிச்சுட்டு வரணும்னு காத்திருக்கிறாங்க. இப்ப ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அவர்கள் என்ன பண்றாங்க, அவ அறிஞ்சு கொள்றாங்க. ஆனா தேவதூதனுடைய வார்த்தை என்னது, நீ ஒரு குமாரனை பெறுவாய். எப்போ, இவர் ஆசார ஊழியம் செய்யற நாட்கள்ல, இப்ப அவரு தேவாலயத்துல தேவ சந்நிதியில் இருக்கும்போது இன்னும் என்ன ஆகல, குழந்தை பிறக்கும்ன்ற வார்த்தை தான் வந்திருக்கு. இன்னும் என்ன ஆகல, யோவான் ஸ்நானகன் என்கிற கரு உருவாகல. இவர் ஊழியம் செஞ்சிட்டு இப்ப இந்த தேவாலயத்தை விட்டு என்ன பண்றாருன்னா, ஊழிய நாட்கள் முடிஞ்சு இவர் போறார். இப்ப போகும்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா, லூக்கா 1:23 சொல்லுது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். ஊழியத்தை முடிச்சிட்டு சகரியா போறார். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்ன பண்ணார், என் மீது கடாட்சம் வைத்து. அப்படின்னா தேவன் இந்த நாட்கள்ல கூட இரு மலடி என்று எல்லோரும் சொல்லும் போது தேவன் என்ன பண்ணிட்டார், எனக்கு இந்த ஒரு அருமையான இந்த ஒரு என்ன பண்ணிருக்கார், ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க சொல்லும் போது, அப்ப ஊழிய நாட்கள் அவர் நிறைவேற்றி முடிஞ்சு போன உடனேதான் இப்ப என்ன நடக்குதுன்னா, யோவான் ஸ்நானன் என்ற கரு எலிசபெத் அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, உருவாகுதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ லூக்கா 1:57 சொல்லுது, எலிசபெத் பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றால். யோவான் ஸ்நானகன் அவர் பிறக்கிறார்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரைட். இத இருந்து நாம எப்படி யோவான் ஸ்நானுடைய பிறப்பை நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப யோவான்சனுடைய தகப்பன் சகரியா ஆசாரிய முறைமையின்படி தேவ சந்நிதியில் ஊழியம் செய்ய போனார் பார்த்தீங்களா, எப்போ அவர் உள்ள போனார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா, எப்போ இந்த எலிசபெத்தை கருவுற்றாங்கன்றத நாம கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஆசாரிய வகுப்பு முறைமை எப்படின்னா, இந்த கட்டளையை தேவன் எப்ப உண்டு பண்ணிட்டாருன்னா, பழைய ஏற்பாடு, இதுக்கு புதிய ஏற்பாடுல எங்கேயும் வேத வசனம் இல்ல, பழைய ஏற்பாடுலயே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, யார் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும், எப்போது செய்யணும் அந்த முறைமையின் படி என்றத தேவன் தாவீதை கொண்டு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஒரு ஊழிய முறைமையை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டார். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். தாவீது சாதோக்கை கொண்டு எலெயேசரின் புத்திரரையும், அகிமலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். எலியேசரின் வகுப்பார், அதுக்கடுத்து இத்தாமாரின் புத்திரர். அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலியேசரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால், எலியேசரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். அப்ப வந்து பார்த்தோம்னா, இத்தாமாரின் புத்திரர் அதிகமா இருந்தனால இப்ப ஆசாரிய வகுப்பின் முறையில மொத்தம் எத்தனை வகுப்பார தேவன் தெரிந்தெடுக்கிறாருன்னா, 16 + 8. இத்தாமாரின் புத்திரர்ல 16, இங்க எலியேசர்ல 8, மொத்தம் 24 வகுப்பார் என்ன பண்ணாரு, அவங்கள வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் இந்த ஆசாரிய வகுப்பின் முறைமைக்கு என்ன பண்றார், தெரிந்தெடுக்கிறார். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க எப்படி ஊழியம் செய்வாங்கன்னா, இதுல ஒரு வகுப்பார், இந்த 24 வகுப்பார் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த புத்திரர்கள்ல ஒரு வகுப்பார் தான் யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா, ஒரு வகுப்பார் அபியா. இது எங்க நம்ம வாஸ்தம், இப்போ தேவாலயத்துல எலிசபெத்தினுடைய கணவர் சகரியா ஊழியம் செய்யும் போது அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் யார் வர்றா, சகரியா வர்றார். அப்போ இந்த ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா இந்த அபியா வகுப்பாரும் தேவ சந்நிதியில போய் ஊழியம் செய்யணும். அப்போ இந்த வரிசையில தான் யார் வர்றா, அபியா என்கிற ஆசாரிய வரிசையில தான் யார் வர்றானா, சகரியா. அவர் வரும்போது இப்போ ஒரு வருடத்திற்கு எவ்வளவு மாதம், 12 மாதம். ஆனா இங்க ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை வகுப்பார் இருக்கிறாங்கன்னா, 24 வகுப்பார் இருக்கிறாங்க. இப்போ இந்த 24 பேர் இந்த ஒரு வருடத்துல இந்த 12 மாதங்கள்ல எப்படி வந்து ஒரு வருடத்துல இவங்க ஊழியம் செய்யணும்னா 24னா, இப்போ லேவி வகுப்பார்ல 24 வகுப்பார் இருக்கும் போது ஒரு மாதத்திற்கு 2 வகுப்பார் ஆசாரிய ஊழியம் செய்யணும். அப்படின்னா நாம எப்படி புரிஞ்சுக்கலாம், 1 to 15 தேதி வரைக்கும் ஒரு வகுப்பார், அதுக்கடுத்து 16ஆம் தேதியிலிருந்து 30 வரை ஒரு வகுப்பார் ஊழியம் செய்யும் போது, ஒரு மாதத்திற்கு 2 வகுப்பார் செய்யும் போது 24 வகுப்பார் 12 மாதங்கள் அவர்கள் ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா எப்படி பிரதர்,
நம்ம இன்னைக்கு நாட்கள் வந்து நம்ம கொண்டாடும் போது நம்ம ஒரு வருஷத்துக்கு 365 நாள் நாம அனுசரிக்கிறது, நாம எந்த கேலண்டர் நாம பின்பற்றுறோம்னா, நாம கிரெகோரியன் கேலண்டர் நாம பின்பற்றுறோம். சோ அதனாலதான் 365 நாட்கள். அதுக்கு முன்னாடி இருந்தது ஜூலியன் கேலண்டர் இருந்தது, அதுக்கு பின்பாக கிரெகோரியன் கேலண்டர். இது வந்து பார்க்கும்போது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எதை அவங்க வந்து கடைபிடிச்சாங்கன்னா, லூனார் கேலண்டர், சந்திர நாட்காட்டியை தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. இதை அவங்க எப்படி அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்கன்னா, சந்திரன் பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு எவ்வளவு நாட்கள்னா 30 நாட்கள். ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் அனுசரித்து வந்தது ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள். அப்படி பார்க்கும்போது 12 மாதம்னா சரியாக 360 நாட்கள் அவர்கள் அந்த யூத முறைமையின்படி இருக்கக்கூடிய அந்த லூனார் கேலண்டர் தான் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்கிறாங்க. அப்ப நமக்கு தெளிவாயிருச்சு, அவங்க கடைபிடிச்சதுல 360 நாட்கள் தான் ஒரு வருடத்திற்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு மாதத்திற்கு 2 வகுப்பார் ஊழியம் செய்யணும்னா, இப்ப அபியா என்னும் ஆசாரிய வகுப்புலதான் யார், சகரியா வர்றார். அவர் எப்ப ஊழியம் செய்யறதுக்கு தேவ சந்நிதியில் பிரவேசித்தார் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த விடை கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படின்னா ஊழியம் செய்யும் போது இந்த 24 வகுப்பாருக்கு முதல் சீட்டு ஒருத்தருக்கு விழுந்துருச்சுன்னா அவர் எப்ப ஊழியம் செய்யணும்னா, முதல் சீட்டு விழுந்த ஒருவர் 1ஆம் மாதம் 1 முதல் 15 தேதி வரை என்ன பண்ணணும், அவர் தேவ சந்நிதியில ஊழியம் செய்யணும். அப்ப 2ஆம் சீட்டு வர்றவர் எப்பன்னா, முதல் மாதம் 16ல இருந்து 30 வரை ஊழியம் செய்யணும். 3ஆம் சீட்டு விழக்கூடிய அந்த ஒரு நபர் 2ஆம் மாதம் 1ல இருந்து 15 வரை. 4ஆம் சீட்டு வரணும்னா விழுந்தவர் 2ஆம் மாதம் 16 முதல் 30 வரை ஊழியம் செய்யணும். இதுதான் ஆசாரிய முறைமையின்படி. அதனாலதான் நம்ம என்ன வசனம் வாசித்தோம்னா, சகரியாக்கு தேவ சந்நிதியிலே செய்து வருகிற ஆசாரிய முறைமையின்படி அவர் தூபம் காட்டுறதுக்கு சீட்டை பெற்றான். அப்ப சகரியாவுக்கு எப்ப சீட்டு அந்த ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்குதுன்னா, எப்ப அந்த அபியா என்கிற ஆசாரிய வகுப்புக்கு எப்ப ஊழியம் செய்ய வாய்ப்பை தேவன் கொடுக்கிறாருன்னு சொல்லி இப்ப நம்ம வாசிக்கலாம்னா, அபியா என்கிற வகுப்பு எப்ப ஊழியம் செய்யறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படின்றத நாம பார்க்கணும்னா, இப்போ இதுக்கு எங்க போகணும்னா பழைய ஏற்பாடுல நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, தேவன் தாவீதை கொண்டு என்ன பண்றார், இந்த ஊழிய முறைமைகளை சொல்லும் போது வாசிக்கலாம். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 7ல இருந்து 10 வரை கவனமா வாசிங்க. முதலாவது சீட்ல இருந்து யார் யாருக்கு விழுகுதுன்றத அந்த முறைமையின்படி நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். முதலாவது சீட்டு யோயாரிபின் பேர்வழிக்கும், 2வது எதேயாவின் பேர்வழிக்கும், 3வது ஆரிமின் பேர்வழிக்கும், 4வது செயோரிமின் பேர்வழிக்கும், 5வது மல்கியாவின் பேர்வழிக்கும், 6வது மியாமீனின் பேர்வழிக்கும், 7வது அக்கோச்சின் பேர்வழிக்கும், 8வது அபியாவின் பேர்வழிக்கும். கவனித்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கிடைச்சிருச்சு 8வது அபியாவின் பேர்வழிக்கும். அப்ப அபியா என்கிற ஆசாரிய வகுப்பு எப்பதான் ஊழியம் செய்யணும்னா, அவர்களுக்கு 8வது சீட்டு விழுந்திருக்கு. 8வது அபியாவின் பேர்வழிக்கும். அப்படின்னா 8வது தான் இந்த அபியா என்கிற ஆசாரிய வகுப்பார் தேவாலயத்துல ஊழியம் செய்யணும்னா, இவர்கள் கடைபிடித்து வந்த அந்த முறைமையின்படி எப்போ இந்த அபியா என்கிற வகுப்பார் ஊழியம் செய்யணும்னா, 8வது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1 முதல் 15 வரை ஒரு வகுப்பார், 16 முதல் 20 30 வரை ஒரு வகுப்பார். அப்போ 8ஆம் சீட்டு விழக்கூடிய அந்த வகுப்பார் 4ஆம் மாதம் 16 முதல் 30 வரை, 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் 15ஆம் தேதியை போய் அவங்க எல்லாம் ரெடி ஆகி எப்போனா 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே. அப்ப 8ஆம் சீட்டு விழுந்த இந்த அபியா என்கிற வகுப்புல இருக்கிற சகரியா 4ஆம் மாதம் 2வது பாதியில 16 முதல் 30 வரை அவர் என்ன பண்றாருன்னா தேவாலயத்தில் பிரவேசித்து அவர் ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எது அந்த 4ஆம் மாதம்? அப்போ 8ஆம் சீட்டு விழுதுன்னா 4ஆம் மாதம். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றமே கேலண்டர், இங்கிலீஷ் கேலண்டர்னு சொல்றமே, ஜனவரியில இருந்து வருது, இதுதான் வந்து முதல் மாதம்னா, அப்ப நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா ஏப்ரல் 4ஆம் மாதம். அப்ப எது அவர்களுக்கு முதலாம் மாதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அதையும் தேவன் என்ன பண்ணிக்காருன்னா, பழைய ஏற்பாட்டுல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது முதலாம் மாதம் என்கிறத தேவன் அவர்களுக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 12:2 வாசிக்கும் போது, இது உங்களுக்கு பிரதான மாதம்.
இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலையாகி போகும்போது கடைசி 10 வாதையில 10வது வாதை தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடக்கும் போது இந்த கடைசி அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், இது உங்களுக்கு முதலாம் மாதம், உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லும் போது எது அவர்களுக்கு முதலாம் மாதம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த முதலாம் மாதம் நீசான் மாதம். அவர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை வீட்டு தலைவன் 10ஆம் தேதி தெரிந்தெடுத்து 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசணும். இந்த எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சுட்டு தான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன பண்றாங்க, அவங்க புறப்படுகிறார். அப்ப இதுதான் உங்களுக்கு முதல் மாதம் என்று சொல்லும் போது அது எந்த மாதம்னா அவர்களுக்கு நீசான் அல்லது ஆபீப் என்பதுதான் முதல் மாதம். அது வேத வசனத்தின் அடிப்படையில நீசான் முதல் மாதம், சீப், சீவான், தம்மூஸ், ஆப், ஏலூல், எத்தானிம், பூல், கிஸ்ஸே, தேபேத், தேபாத், ஆதார், இதுதான் அவர்களுடைய மாதம். அப்ப அவர்களுக்கு முதல் மாதம் நீசான் மாதம் என்றால் அது நமக்கு எப்ப வருதுன்னா, நமக்கு நம்ம கேலண்டர் படி எங்க வருதுன்னா சரியாக ஏப்ரல். நம்ம தமிழ் வருஷ பிறப்பு எப்ப தொடங்கும்? ஏப்ரல். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது முதல் மாதம்னா நீசான் மாதம் வரும்போது நம்மளுடைய காலக்கணி இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இயேசு கிறிஸ்து 25 டிசம்பர் 25 தான் பிறந்தார் என்பதற்காக தான் நம்ம யாருடைய பிறப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம்னா யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை கண்டுபிடிக்கிறதுனா இந்த காரியம். அப்படின்னா எது முதல் மாதம்னா நீசான் மாதம், ஏப்ரல். அப்போ அவருக்கு அபியா என்கிற ஆசாரிய வகுப்புல சகரியாவுக்கு எந்த மாதம்னா 4ஆம் மாதம் 8வது சீட்டு விழும்போது அது எந்த மாதம்னா நமக்கு ஜூலை. அப்ப ஜூலைல 2வது பாதியில அவர் என்ன பண்றாருன்னா தேவ சந்நிதியில அவர் ஊழியத்துக்கு போகும்போது இந்த ஜூலை மாதம் அவர் 16 30 வரை அவர் ஊழியம் செய்கிறார். ஊழியத்தை முடிச்சுட்டு தேவதூதன் சொல்லிட்டார், நீ ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு சொல்லும் போது அவர் ஊழியம் முடிச்சுட்டு அவர் வருகிறார். வரும்போது எங்க எலிசபெத் கர்ப்பம் தெரிக்கிறாங்கன்னா அது எந்த ஆகஸ்ட். அப்போ எதுன்னு சொல்லி பாக்குறோம்னா ஆகஸ்ட் முதல் மாதம், செப்டம்பர் 2, அடுத்து அக்டோபர் 3, நவம்பர் 4, டிசம்பர் 5, இப்போ 6ஆம் மாதம் எங்க வருதுன்னா ஜனவரி. அப்படின்னா எலிசபெத் கர்ப்பம் தரித்து 6 மாதம் வயிற்றுல பிள்ளை அக்களிப்பால் துள்ளிட்டுன்னு சொல்லி பாக்குறோம் பாத்தீங்களா? அப்பதான் மரியாளுக்குள்ள இயேசு என்கிற கரு உருவாயிருக்கு. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த காலக்கணக்கின்படி இப்போ அவர் ஊழியம் செய்து முடித்து இப்போ அதை சரியா நம்ம கணக்கெடுத்தோம்னா இப்போ யோவான் ஸ்நானகன் எலிசபெத் அந்த அம்மாவினுடைய வயிற்றுக்குள்ள அந்த பிள்ளை எத்தனாவது மாதம்? 6 மாதம். எங்கன்னு சொல்லி பாக்குறோம்னா ஜனவரி. அப்போ மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க, என் தாய் வந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்க மரியாளுடைய வயிற்றுக்குள்ளேயும் இயேசு என்கிற கரு அப்பதான் உருவாயிருக்குது. அப்போ எலிசபெத்துக்கு அது 6ஆம் மாதம்னா அங்கிருந்து சரியாக நம்ம 10 மாதம் நம்ம கணக்கெடுத்தோம்னா இயேசு கிறிஸ்து எப்போது பிறந்தார் என்கிற அந்த மாதம் நமக்கு கிடைக்கும். அப்போ ஜனவரி எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம், இயேசு என்கிற கரு மரியாளுக்குள்ள உருவாயிருக்குன்னா இங்க இருந்து நாம அடுத்து கரெக்டா நம்ம அந்த மாதத்தை நாம கணக்கெடுத்தோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு சரியாக வரும். இப்ப நம்ம பார்த்துட்டோம் ஜனவரி. இப்ப ஜனவரியில இருந்து அடுத்து நமக்கு சரியா பார்க்கும்போது ஜனவரி முதல் மாதம் 1, பிப்ரவரி 2, மார்ச் 3, ஏப்ரல் 4, மே 5, ஜூன் 6, ஜூலை 7, ஆகஸ்ட் 8, செப்டம்பர் 9, 10வது மாதம் எங்க வருதுன்னா அக்டோபர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா சரியாக மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும் போது எலிசபெத் வயிற்றுல 6 மாதம் யோவான் ஸ்நானகன்னா அங்கிருந்து 10 மாதம் நம்ம கணக்கெடுத்தோம்னா எங்க வருதுன்னா அது அக்டோபர்ல வருது. இதை வைத்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அது அந்த மாதம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா அது டிசம்பர் கிடையாது. எந்த மாதம்னா அக்டோபர். அதிலும் சிறப்பா சொல்லணும்னா முதல் வாரத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு இருந்திருக்கணும் என்று நாம் வேத வசனத்தின் அடிப்படையில நாம் நம்புறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் 6 மாதம் அவர் பெரியவர் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நாம பார்த்த இந்த ஒரு காலப்பகுதியை வைத்து நாம
இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எந்த மாதம் என்கிறத நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது அக்டோபர். இப்போ நாம் 2வது ரூபகாரத்துக்குள்ள நாம் செல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் என்று இல்ல. ஆனா இப்ப நம்ம ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த அந்த மாதம் அது டிசம்பர் கிடையாது, அக்டோபர். ஆனா இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தார் என்பதற்கு வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இறந்த மாதம் நமக்கு தெரியும். அடுத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் அப்படின்றதுக்கும் நாம அவர் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தோம்னா ஒரு சொல்லுவாங்க அவர் 33 வருஷம். ஆனா இன்னும் அநேகர்கிட்ட போய் வேத வசனம் நன்கு கற்று தேர்ந்தவர்களை போய் சொன்னோம்னா அவர் 33 வருஷம் அவர் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்நாட்கள் 33 வருஷம். இப்போ அவர் இறந்த மாதத்தையும் அவர் இந்த பூமியில பிறந்து அவர் ஊழியம் செஞ்சு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த காலப்பகுதி 33 வருஷம் அவர் வாழ்ந்த நாட்களை வைத்து இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் என்பதை நாம இந்த 2வது ரூபகாரத்தின்படி நாம என்ன பண்றோம்னா நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம் எது அவர்களுக்கு முதல் மாதம். இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. அது என்ன மாதம் சொல்லி பார்த்தோம்? நீசான் மாதம், ஆபீத். அதுதான் அவர்களுக்கு முதல் மாதம். இப்ப இதை வைத்து இயேசு கிறிஸ்து எப்போது மரித்தார் என்கிறத நாம கண்டுபிடிக்கலாம். இது அவர்களுக்கு முதல் மாதம், நீசான் மாதம். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு நாம அவருடைய இறப்பை நாம கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு கட்டளையில நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். எந்த மாதம்? நீசான் மாதம் 10ஆம் தேதி. அப்போ 10ஆம் தேதி வீட்டு தலைவன் ஆடை தெரிந்தெடுத்து அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேலின் சபையார் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்துனா நீசான் மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவன் ஒரு ஆட்டை தெரிந்தெடுக்கணும். நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆட்டை அடித்து என்ன பண்ணணும்னா, இப்போ யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். இந்த ஒரு பிரமாணத்தை தேவன் எப்படி கொடுக்கிறாருன்னா, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதல் நாள் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. இதை உங்கள் தலைமுறை தோறும் நீங்க என்ன பண்ணணும்? இதை கடைபிடிக்கணும். அதனாலதான் இந்த முறைய இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டு வர்றாங்க? கடைபிடிச்சிட்டு வராங்க. இன்னும் அடுத்த வசனம்னா இதை ஆராதனையாக கைக்கொள்ள கடவீர்கள் என்று கூட அடுத்த வேத வசனம் இருக்கு. அப்படின்னா இந்த நீசான் மாதம் 10ஆம் தேதி ஆடை தெரிந்தெடுத்து 14ஆம் தேதி அடிக்கிறது. இப்போ இது உங்களுக்கு பஸ்கா, இது கர்த்தருடைய பஸ்கா என்கிற இந்த ஒரு பிரமாணத்தை தான் இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்கிறாங்க. அடுத்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணணும்? நிலைக்கால்கள்ல பூசணும். அப்போ இதுதான் உங்களுக்கு முதல் மாதம். அங்கதான் இந்த பஸ்கா பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நீசான் மாதம் 14ஆம் தேதி. இப்போ யார் யாருடைய நிலைக்கால்களை ரத்தம் பூசப்பட்டிருக்கோ இரவு சங்கார தூதன் கடக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற தலைப்பேரு காக்கப்படும். எங்கெங்க யார் யார் வீட்டுல நிலைக்கால்களை ரத்தம் பூசப்படலையோ அங்கெல்லாம் தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடக்கும். இது நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிந்தது. அப்போ நீசான் மாதம் 1ஆம் மாதம் நீசான் மாதம் 14ஆம் தேதி அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம வேதத்தை முறையாக கற்பது எப்படின்றத படிச்சிருக்கோம். நிழலும் பொருளும். அப்ப பழைய ஏற்பாட்டுல நிழல், பொருள் எங்க இருக்குன்னா புதிய ஏற்பாட்டுல இருக்கு. நாம புதிய ஏற்பாட்டின் இந்த காலத்துல இருக்கக்கூடிய நமக்கு என்ன இருக்குன்னா, அங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்குன்னா இங்கேயும் ஒரு ஆடு என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அடிக்கப்பட்டிருக்கணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இதுவரை அந்த பஸ்கா என்கிற வார்த்தை நம்ம பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல 4 சுவிசேஷங்களும் இல்ல. ஆனா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பழைய ஏற்பாட்டுல இது நீசான் மாதம் 14ஆம் தேதி இது கர்த்தருடைய பஸ்கா.
அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா? அந்த வார்த்தைய அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாருன்னா, அப்ப அங்க ஒரு ஆடு அடிக்கப்பட்டது நிழல், இங்கேயும் ஒரு ஆடு அடிக்கப்படணும் என்று அதே நீசான் மாதம் 14ஆம் தேதி ஆடு அடிக்கப்படுனா அது வேற யாரும் இல்ல, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அங்க பழைய ஏற்பாடு யாத்ராகமத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு தான் அடிக்கப்பட போகிறது தெரியாது. ஆனா இங்க அடிக்கப்படக்கூடிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் அடிக்கப்பட போறது நல்லா தெரியும். அது ஒண்ணுதான் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ அவர் மரித்தார்னா நீசான் மாதம் 14ஆம் தேதி அவர் மரித்திருக்கிறார். சரியாக அந்த எங்க பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ அதே வேளையில இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போதே அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன் சொல்லும் போது அவருக்கு நல்லா தெரியும் தான் மரிக்க போகும்போது நீசான் மாதம் 14ஆம் தேதி ஆடு அடிக்கப்படுற நேரத்துல தன்னுடைய சரீரத்துல என்ன இருக்கிறது, ஜீவன் இருக்க கூடாது என்பது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் ஊழியத்தினுடைய முடிவுல யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு கிறிஸ்து தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு அவர் வர்றார். எப்போ? நீசான் மாதம் 14ஆம் தேதி அவர் அடிக்கப்படணும். சரியாக அது 6 நாளைக்கு முன்னாடி அவர் பெத்தானியாவுக்கு வர்றார். அப்போ 6 நாளைக்கு முன்னாடி அவர் பெத்தானியாவுக்கு வந்தார்னா நீசான் 14ஆம் தேதிக்கு முன்னாடி 6 நாள் நம்ம பார்த்தோம்னா அது என்ன நாள் வரும்னா நீசான் மாதம் 8ஆம் தேதி. இப்போ யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க சிஸ்டர். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவர் ஊழியத்தை முடிக்க போறார். இன்னும் ஒரு வாரத்துல அவர் சிலுவையில் அவர் உயிரை விடணும். அப்படி இருக்கும்போது முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தார். ஒரு வசனம் இருக்கு, என்ன நமக்கு பஸ்கா பண்டிகைக்கு முன்னே. அப்ப பஸ்கா பண்டிகை நீசான் 14ஆம் தேதி வரப்போது. அதுக்கு முன்னாடிதான் கடைசி நாட்கள்ல இந்த சம்பவம் நடக்குது. இப்போ அவர் 1ஆம் மாதம் நீசான் மாதம் அவர் மரிக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் இறந்த மாதம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறோம்னா 33 வருடம், 33 வருஷம்னா 33 வருடம் 6 மாதங்கள். அப்ப 6 மாதத்துல அவர் மரிக்கும் போது அது எந்த மாதம்? நம்மளுடைய கணக்கின்படி பார்த்தோம்னா நீசான் மாதம் எங்க வருதுன்னா நம்மளுடைய கேலண்டர் படி அது ஏப்ரல் மாதம் வருது. அப்ப ஏப்ரல்ல அவர் மரிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அவர் இறந்த மாதம் கிடைச்சிருச்சு. இதை வச்சு எப்படி பிரதர் அவர் பிறந்த மாதம்? ஏற்கனவே ஒரு ரூபாகாரம் என்ன பார்த்திருக்கோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு டிசம்பர் கிடையாது, அவர் அக்டோபர் மாதத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா இன்னொரு ரூபாகாரத்தின்படி அவர் அக்டோபர்ல தான் பிறந்தார் என்பதை நம்ம நிரூபிக்கணும்னா இப்போ அவர் இறந்த மாதம் நமக்கு கிடைச்சிருச்சு. எந்த மாதம்னா அது நீசான் மாதம். நம்மளுடைய கணக்கின்படி ஏப்ரல் மாதம் நமக்கு இருக்குன்னா இப்போ ஏப்ரல்ல இருந்து 33 வருடம் 6 மாதங்கள்னா இப்போ ஏப்ரல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார் என்றால் அந்த 33 வருடம் பிளஸ் ஒரு 6 மாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 6 மாதத்துல இருந்து பின்னோக்கி ஒரு 6 மாதத்தை நம்ம கழித்தோம்னா குறைச்சோம்னா இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார், அவர் பிறந்திருக்கக்கூடிய பிறந்த அந்த மாதம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஒண்ணு அவர் மரித்ததுல இருந்து 6 மாசம் பின்னாடி வரணும், இல்லாட்டி அவர் மரித்ததுல இருந்து அவர் 6 மாதம் முன்னாடி கூட வந்தோம்னா என்ன வரும்னா அவருடைய 34 வயது வரும்போது, ஆனா அவர் இந்த பூமியில வாழ்ந்தது எவ்வளவு நாட்கள் தான்? 33 வருடங்கள்னா அவர் மரித்ததுல இருந்து ஒரு 6 மாதம் பின்னோக்கி நம்ம வந்தோம்னா எந்த மாதம் வருதுன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா? அவர் ஏப்ரல்ல நீசான் மாதம் அவர் மரிக்கிறார்னா 6 மாதம் பின்னோக்கி வந்தோம்னா பின்னால வரும்போது மார்ச், பிப்ரவரி, ஜனவரி,
டிசம்பர் 4, நவம்பர் 5, 6வது மாதம் எங்க முடியுதுன்னா அக்டோபர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப 33 வருடம் அவர் இந்த பூமியில அவர் வாழ்ந்திருக்கிறாருன்னா 33 வயது அவருக்கு இருக்குது. இன்னும் ஒரு 6 மாத காலம் தான் அவருடைய ஜீவன் இருக்க போகுதுன்னா அவர் நீசான் மாதம் மரிக்கணும். ஏன்னா நியாயப்பிரமாணம் படி அங்க கட்டளை என்னது, நீசான் மாதம் தான் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு. அதே நீசான் மாதம் இவர் அடிக்கப்படணும் அப்படின்னு சொன்னோம்னா எந்த மாதம் நமக்கு கிடைக்குதுன்னா அக்டோபர். சோ இங்கேயும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எந்த மாதம் தான் இருந்திருக்கணும்னா அது அக்டோபர்ல தான் இருக்கணும்ன்றதுக்கு 2வது ரூபகாரமும் நமக்கு வேத வசனம் நமக்கு உறுதிப்படுத்துது. இன்னும் சொல்ல போனோம்னா அது எந்த மாதம்னா அக்டோபர். அவர்கள் இஸ்ரேல் இன்றைக்கும் அவர்கள் இந்த கேலண்டர் தான் அவங்க பின்பற்றுறாங்கன்னா எத்தானிம் என்கிற மாதம் தான் வருது. ஒருவேளை அவர் ஏப்ரல் நீசான் மாதம் மரித்து இன்னும் ஒரு 6 மாதத்தை கூட்டினாலும் கூட அது எங்கதான் வருதுன்னா அக்டோபர்ல தான் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இந்த 2வது ரூபகாரத்தின்படியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த மாதம் அவர் மரித்திருக்கிறார்னா அக்டோபர், எந்த மாதம் அவர் பிறந்திருக்கிறார்னா அக்டோபர் என்பது நமக்கு உறுதியா வருது. அன்புக்குரிய ரைட் பிரதர், இப்ப இறந்த மாதம் வாழ்ந்த நாட்களை வச்சு அவர் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா இன்னும் நம்ம என்ன அடுத்து அவர் 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் செஞ்சார். இப்ப 3.5 வருஷத்தை வச்சுதானே 33 வருடம் 6 மாதத்தை வச்சுதானே நீசான் மாதம் கண்டுபிடிச்சோம். அதை வைத்துதான் அவருடைய பிறப்பு அக்டோபர்னு கண்டுபிடிச்சோம். இந்த 33.5 வருடம் தான் அவர் பூமியில வாழ்ந்தார் என்பதற்கு என்ன வேத வசனம்னா அதையும் வேத வசனத்தின்படி நாம் இப்ப தியானிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ எங்க நம்ம போலாம்னா இது 4 சுவிசேஷம் மத்தேயு மார்க்ல எங்கேயும் இல்ல அவர் 33.5 வருடங்கள் தான் ஊழியம் செய்தார் என்பது வெளிப்படுத்தல் விசேஷத்துல இல்ல. எங்கதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தான் நாம இதை கண்டுபிடிக்க போறோம். யார் மூலியம்னா தானியேல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எவ்வளவு நாட்கள் அவர் உயிரோடு இருந்தார், அவருடைய வாழ்நாட்கள் எவ்வளவு என்பதை தானியேல் தீர்க்கதரிசி மூலம் நாம் என்ன பண்றோம்னா அந்த அவர் எழுதின ஒரு தீர்க்க தரிசனத்தின் வழியாக நாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப தானியேல், இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்புல இருக்காங்க, அந்த பால் கடிப்பின் நாட்கள்ல இருக்கிறாங்க. இப்போ பாபிலோன் ராஜா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நேபுகாத்நேச்சர் இஸ்ரேல் ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போனப்ப இப்ப தானியேல் என்ன பண்றாருன்னா அவர் கேட்கிறார், இன்னும் நாங்க எங்களுடைய ஜனங்கள் தேவனை விட்டு நாங்க இப்படி இருக்கிறோமே, இப்ப நாங்க எப்ப எங்களுடைய நகரத்துக்கு திரும்பவும் அவர் தேவனிடத்துல அவர் ஜெபிக்கும் போது இப்போ தானியேலுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கிடைக்குது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்ப தானியேல் எங்களை கவனியும் எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லும் போது என் தேவனே அவர் வேண்டும் போது அவர் வேண்டுதல் வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனேயே இப்ப அவருக்கு மறு உத்தரவு வருது. தானியேல் 9:23 என்ன சொல்லுதுன்னா, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன ஆயிடுச்சு, வெளிப்படுது. நீ எப்ப ஆரம்பிச்சியோ ஜெபிக்க இப்பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்கவே வந்தேன், இப்போதும் சொல்லுகிறேன், வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை என்ன பண்ணு, அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தானியேலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம், அவருக்கு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு வெளிப்படுது. வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு கால அளவு தானியேலுக்கு கொடுக்கப்படுது. என்னன்னா மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும். என்ன மீறுதல்களை தவிர்க்கிறதுனா கீழ்ப்படியாமை விளக்குவதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும்னா பாவத்திற்கு விடுதலை கொடுக்கவும், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யனா அக்கிரமக்காரனுடைய செயல்களுக்கு முடிவு வரப்போகுது, நித்திய நீதியை வருவிக்கிறதுனா நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கும், தீர்க்க தரிசனத்தை முத்தரிக்கிறதுக்கும்னா தீர்க்க தரிசனங்களை மறைபொருளாக என்ன பண்ணணும்னா அதை ஓமைகளாக அதை மூடி போடுவதற்கும்,
மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும். அப்படின்னா மகா பரிசுத்தம் உள்ளவர் யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்ப அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எவ்வளவு நாட்கள் செல்லும்னா 70 வாரங்கள் செல்லும் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்குது என்கிறத ஒரு விஷயம் இப்ப தானியேல் மூலம் கொடுக்கப்படுது. ஒரு காலப்பகுதி இந்த வசனத்துல நமக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளவு நாட்கள் செல்லும்னா 70 வாரங்கள் செல்லும். எப்ப இருந்து இந்த கட்டளை தானியேலுக்கு கொடுக்கப்படுது, இந்த விஷயம்லாம் நடந்து முடியும் போது 70 வாரங்கள் செல்லும் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு என்கிற ஒரு வார்த்தை. இதுல முக்கியமான வார்த்தை என்னதுன்னா மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். முடிவு இதுதான். இந்த எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனா கடைசியா ஒரு வார்த்தை என்னன்னா மகா பரிசுத்தம் உள்ளவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணுவதற்கு 70 வாரங்கள் செல்லும் என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வசனம் முடிஞ்சு அடுத்த வசனம் 70 வாரங்கள் என்று கொடுக்கப்பட்டு 25ஆம் வசனம் கவனித்தோம்னா இன்னொரு விஷயம் நமக்கு இருக்கு. வாசிக்கலாம். தானியேல் 9:25. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் வசனத்துல என்ன பார்த்தோம்? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு 70 வாரங்கள். ஓகே. ஆனா இங்க தானியேலுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை அடிஷனலா அவருக்கு கொடுத்தது. இதை நீ அறிந்து உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்ப இருந்து இந்த காலம் செல்லும்ன்றதுக்கு இப்போ தானியேலுக்கு ஒரு வார்த்தை இன்னும் கூடுதலாக கொடுக்கப்பட்டுருச்சு. எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். அப்ப 70 வாரம் இருக்கே, அந்த 70 வாரத்தினுடைய துவக்கம் எங்க இருக்கும்னா, உனக்கு நான் இப்பயே ஒரு வார்த்தை அடிஷனலா கொடுத்துறேன். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு கட்டளை கட்ட ஆரம்பிக்கிறது. அதுக்கு கட்டளை எப்ப கிடைக்குதோ அப்போ இருந்து பிரபுவாகிய மேசியா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் அந்த 70 வாரத்துல இங்க 2ஆ பிரிச்சு என்ன கொடுத்திருக்குன்னா 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 7 வாரம் பிளஸ் 62 வாரம் எவ்வளவு நாட்கள்? 69 வாரங்கள். ஆனா முதல் வசனம் நமக்கு 70 வாரம், இங்க நமக்கு 69 வாரங்கள் செல்லும். அப்போ பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னு கொடுக்கப்பட்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இங்க துவங்கி பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் எவ்வளவு நாட்கள்னா 69 வாரங்கள். அப்ப பிரபுவாகிய மேசியா அபிஷேகம் பண்ணப்படுவதுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஞான ஸ்நானம். அப்போதான் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தை எப்ப கிடைக்குதோ அது வரைக்கும் எவ்வளவு நாட்கள் செல்லும்னா 69 வாரங்கள் செல்லும் என்கிறத நாம் பார்க்கிறோம். 69 வாரங்கள்னா எவ்வளவு நாட்கள்? ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா 483 நாட்கள். அன்புக்குரிய சகோதரர், அப்ப எருசலேமை எடுப்பித்து திரும்ப கட்டுவது எப்போ? அது பழைய ஏற்பாடு, நெகேமியா, எஸ்ரா காலத்துல கொடுக்கப்பட்டது. அப்ப அங்க இருந்து 480 நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா அப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா இல்லை. அது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ 483 நாட்கள் என்பதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, வேத வசனத்தின் அடிப்படை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். ஆனா இப்போ தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது தீர்க்க தரிசனத்தை எப்படி நாம எடுத்துக்கன்னா, தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் என்பது எப்படி எடுத்துக்கொள்வதுக்கு தான் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அப்போ நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம் நீங்க 40 வருஷம் என்ன பண்ணணும்? உங்க அக்கிரமங்களை சுமக்கணும்னா, அப்போ தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் என்பது ஒரு வருஷம்னா, இங்கே 40 நாள் தீர்க்க தரிசனத்தின்படி அவர்கள் 40 வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க எகிப்துல இருந்து அவங்க இஸ்ரேலுக்கு அவங்க போறது, கானான் போறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? 40 வருஷம் அவங்க சுற்றி போயிருக்கிறாங்க. சோ அன்புக்குரிய சகோதரர், அப்ப தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் என்பது ஒரு வருஷம்னா, இப்போ 483 நாட்கள்னா எவ்வளவு வருஷம்னா 483 வருஷங்கள்.
இப்ப தானியேலுக்கு வெளிப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின்படி எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்பட்டதுல இருந்து பிரபுவாகிய மேசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் எவ்வளவு நாட்கள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா 483 வருடங்கள். இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கு கட்டளை எப்ப வெளிப்பட்டுச்சுன்றது நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியிலே இருக்கு. எந்த வருடம் இந்த எப்ப நெகேமியாவுக்கு இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுன்னா, நமக்கு எப்ப இந்த கட்டளை வெளிப்படுதுன்னா, உங்களுக்கு தெரியும் பாபிலோன்ல இருந்து மேதோ பெர்ஷியா, அதுக்கடுத்து அந்த நாட்கள்ல தான் இப்போ இந்த அர்த்த சாஸ்திராவின் நாட்கள்ல தான் என்ன நடக்குதுன்னா நெகேமியாவுக்கு கட்டளை வெளிப்படுது. இப்போ இங்கே நெகேமியா அவர் இருக்கும்போது அவருக்கு அர்த்த சாஸ்திராவின் நாட்கள்ல எப்படி அவருக்கு இந்த கட்டளை வருதுன்னு நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அர்த்தசாஸ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. இப்போ நெகேமியா அர்த்த சாஸ்திராவின் ராஜா கிட்ட அவர் இருக்கும் போது அவர் துக்கமா இருக்கிறார். இப்ப ராஜா கேட்கிறார், ஏன் நீங்க இப்படி துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நெகேமியாவுக்கு என்ன மைண்ட், என்னுடைய ஜனம் இப்படி நகரம் பாலங்க அதை கட்டாம இருக்கும்போது நான் எப்படி இங்க நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இது மாதிரி நான் எப்பயும் நான் துக்கமா இருந்ததில்லை அப்படின்னு சொல்லும் போது, அர்த்த சாஸ்திராவின் 20ஆம் வருஷம் எப்ப வருதுன்னா நீசான் மாதத்துல கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு கிமு 454வது வருஷத்துலதான் இந்த சம்பவம் நடக்குது. எங்க நெகேமியா அர்த்த சாஸ்திரா முன்னாடி நிக்கும் போது. அப்ப நெகேமியா சொல்றார், தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களை நான் என்ன பண்ணணும், நீங்க உத்தரவு கொடுக்கணும். இதை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் என்ன பண்ணோம்னா, எனக்கு நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுவேன், அந்த என்னுடைய நகரத்தை நான் திரும்பி எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அர்த்த சாஸ்திராவின் 20ஆம் வருஷத்துல இந்த உத்தரவு கிடைக்குது. இங்க இருந்து இந்த 483 வருடங்களை நம்ம கூட்டும் போது எங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? கிமு. ராஜா என்ன பண்ணினார், உத்தரவு கொடுத்துட்டார். அவர் கொடுக்கும் போது எந்த வருஷம்னா கிமு 454னா அங்க இருந்து நாம இந்த 483 வருடங்களை நம்ம கூட்டணும்னா என்ன நமக்கு கிடைக்குதுன்னா கிபி 29 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஞானஸ்நானம் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்றது எங்க முடியுதுன்னா கிபி 29ல முடியுது. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் என்ன வயதுனா லூக்கா 3ஆம் அதிகாரம் 23, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். அப்ப இயேசு கிறிஸ்து 30 வயதுல அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது எந்த வருஷம்னா கிபி 29. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? அப்படின்னா இப்ப தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 69 வாரங்கள் எங்க இருந்து எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்பட்டதுல இருந்து மேசியாவாக அபிஷேகம் பண்ணும் வரை 69 வாரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வாரம் மீதி இருக்குது. இப்ப அந்த 1 வாரத்தை கண்டுபிடிச்சாதானே இயேசு கிறிஸ்து எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில இருந்தார்ன்றது நமக்கு கிடைக்கும். சோ அதுக்கு தானியேலே அதுக்கு நமக்கு விடை கொடுக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பிரபுவாகிய மேசியா அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. 69 வாரங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வாரம் இருக்கே, நமக்கு 70 வாரம். அப்பதான் அவர் இன்னும் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கல. இப்ப யோவான் ஸ்நானன் அவர் ஞானஸ்நானம் அவர் எடுத்து தன்னுடைய ஊழியத்தை அவர் துவங்கும் போது அந்த 70வது வாரம் துவங்குது. அப்பதான் தானியேலுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை என்ன பண்ணி உறுதிப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை அவர் இந்த ஜனங்களுக்கு இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என்று அநேகருக்கு அவர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய வார்த்தைகளை உடன்படிக்கை அவர் உறுதிப்படுத்தி அடுத்த வார்த்தை கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வாரம் பாதி சென்ற போது, அந்த வாரத்துல எவ்வளவு நாட்கள் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் அவர் ஒழிய பண்ணுவார். அப்ப 70வது வாரத்துல அவருடைய ஊழியம் ஞானஸ்நானம் எடுத்து துவங்குறார்.
பாதி வாரம் சென்ற போது அவர் பலியையும் காணிக்க என்ன பண்ணிட்டாரா? அவர் நிறைவேற்றி முடித்தார். சிலுவையில அதை முற்றிலும் அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அப்போ 79 வாரங்கள்ல 69 வாரங்கள் எங்க முடிஞ்சிச்சுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானத்துல அடுத்து ஒரு வாரம் அவர் அநேகருக்கு உடன்படிக்கை அவர் உறுதிப்படுத்தி இப்போ அவர் பாதி வாரம் சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் அவர் என்ன பண்ணுவார்னா ஒளிய பண்ணுவார்னா அந்த 70வது வாரம் கடைசி அந்த ஒரு வாரத்துல ஒரு வாரம் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். நம்ம இப்பதான் பார்த்தோம் தீர்க்க தரிசனத்தின்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு நாள் ஒரு வருஷம். 40 நாள் வனாந்தரத்துல சுற்றி திருந்தாங்கன்னா 40 நாள் இல்ல 40 வருஷம்னா இப்போ நீங்க தான் சொல்லணும். ஒரு வாரம் 7 நாட்கள்னா பாதி வாரம் 7 நாட்கள்னா 7 வருடங்கள். இதுல பாதி வாரம் சென்ற பின்பு அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்னா 7 வருடத்துல பாதி நாள் சென்ற பின்பு எவ்வளவு வருதுன்னா 3.5 வருடங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் தான் அவர் இந்த பூமியில ஊழியம் செய்தார். அவருடைய வாழ்நாட்கள் 33.5 வருடங்கள் தான் அப்படின்றதுக்கு அப்ப பாதி வாரம் சென்ற பின்பு அவர் பலியையும் காணிக்கையும் அவர் உறுதி பண்ணுவார்னா அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து அவர் ஊழியம் செய்தது இந்த பூமியில 3.5 வருஷம். அப்ப 3.5 வருஷம்னா அவர் இறந்த மாதம் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சோம். எப்போ? ஏப்ரல், நீசான் மாதம், ஆபீப். அப்படின்னா இங்க இருந்து நாம அவருடைய பிறப்பு எங்க இருக்குன்னா அந்த 6 மாதத்தை நாம குறைக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்பதான் பிறந்தார் என்றா அவர் அக்டோபர் மாதத்துலதான் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு என்பதை நாம மீண்டும் ஒரு முறை வேத வசனத்தின் அடிப்படையில நாம என்ன பண்ணியிருக்கோம்? நாம் உறுதி பண்ணி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் நம்ம எதுல இருக்கிறோம்னா மகா பரிசுத்த விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. மகா பரிசுத்த விசுவாசம்னா என்ன? வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை நாம விசுவாசிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ 2 ரூபகாரம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3வது இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன கால சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலை என்ன இருந்துன்னா தட்பவெப்பம் என்ன இருந்ததோ அதை வைத்து நாம மீண்டும் ஒரு முறை, ஏன்னா ஒரு வசனத்தை ஒரு காரியத்தை நிரூபிக்கணும்னா 2 அல்லது 3 ஆதாரம் வேணும். அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை உறுதிப்படுத்துவோம். சோ இப்ப 3வது ரூபகாரம் அதுவும் வேத வசனத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன பண்றாங்க? மேய்ப்பர்கள், ஆட்டிடையர்கள் அவர்கள் எல்லாமே அவர்கள் மந்தை வெளியில இருக்கிறாங்க. இப்ப தேவதூதன் தோன்றி அந்த மேய்ப்பர்களுக்கு என்ன செய்தி சொல்றார்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டாருன்னா என்ன வேலையா இருக்குமா? அவங்க இரவு முழுதும் ராத்திரியிலே தங்கள் மந்தையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காத்து. பகல்ல எல்லாம் இருந்தாலும் ராத்திரி அவங்க கிடை போட்டு ஒரு இடத்துல அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வேளையில் வாசிக்கலாம் சிஸ்டர். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப தேவதனுடைய வார்த்தை என்னன்னா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவர்களுக்கு நற்செய்தி. அவர் பிறப்பு நற்செய்தினால நாம கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 உலகமே கொண்டாடுது. நாமும் அதே டிசம்பர் 25 நாம கொண்டாடுறோமே, அது நற்செய்தியா? இல்ல அவருடைய பிறப்புல என்ன நற்செய்தினா, அவர் பிறந்ததே நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்கு தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கணும். அவர் நமக்காக அந்த ஜீவனை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்கிறார் பார்த்தீங்களா? அந்த நற்செய்தி. ஏன்னா அதுவரை இந்த பூமியில ஒரு துக்கம், மரணம் என்கிறது இருக்கு. அவருடைய பிறப்பு எல்லோருக்கும் ஜீவனை கொடுக்க போகுது. அதனாலதான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லும் போது, இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய, இப்ப நம்ம மந்தை வெளியில அவருக்கு மந்தை மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா? இஸ்ரேல் தேசத்துல அந்த டிசம்பர் மாதத்துல கடும் பனிப்பொழிவு அங்க இருக்குமா. அந்த பனிப்பொழிவுக்கு முன்னாடியே மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்துல அவங்க மேய்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மேய்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும் முடிச்சிட்டு அவர்கள் சேஃபா ஒரு இடத்துக்கு போயிருவாங்க.
கடும் குளிர், தாங்க முடியாத ஒரு குளிர் அந்த டிசம்பர் மாதத்துல இஸ்ரேல் இருக்குமா. அப்ப இந்த வேலையில அவர்கள் மந்தை மேய்த்திருக்க வாய்ப்பில்ல. இதையும் கூட இது எப்படி பிரதர் நீங்களா சொல்றீங்களான்னா, இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதம் வருதுன்னா அவர்களுக்கு நீசான் மாதத்திலிருந்து 9ஆம் மாதத்துல வரும். அந்த 9ஆம் மாதம் தான் நமக்கு டிசம்பர், அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 9ஆம் மாதம். அந்த 9ஆம் மாதம் கடும் பனிப்பொழிவு இருக்கும். அந்த மாதத்துல யாருமே வெளியில போக மாட்டாங்க. சோ அதை கூட வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு வைக்கப்பட்டிருந்தது, அனல் மூட்டப்பட்டிருந்ததுன்னு அந்த வசனம் வரும். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டப்பட்டிருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ 9ஆம் மாதத்திலே ஒரு ராஜாவே குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாராம். நார்மலா இருக்கிற வீட்டுல ராஜா கிடையாது, தன்னுடைய அரண்மனையில் இல்ல. குளிர்காலத்துல கடும் குளிர் இருக்கும்னு ஒரு ராஜா குளிர்காலத்துக்காக தங்கக்கூடிய வீட்டுல அவர் உட்கார்ந்து அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா அவர் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். யாரு? ராஜா. அப்ப டிசம்பர் மாதத்துல ஒரு ராஜாவே குளிர் தாங்க முடியாம அவர் தனியா ஒரு இடத்துல சேஃபா இருக்கும் போது நிச்சயமாக அங்கே மேய்ப்பர்கள் டிசம்பர் மாதத்துல அங்க ஆடு மேய்த்திருப்பதற்கு வாய்ப்பில்ல. அந்த 9ஆம் மாதம் எங்க வருதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிஸ்ஸே என்கிற மாதம் சகரியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. அந்த மாதம் கடும் பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்துல நிச்சயமாக மேய்ப்பர்கள் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர்கள் எப்பனா அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த மாதம் எது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அக்டோபர் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புனா அவர்கள் அந்த நாட்கள்ல அவர்கள் மந்தை மேய்த்திருக்கணும். தேவதூதன் வந்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லி இருக்கணும். இப்ப கால சூழ்நிலையின்படி தட்பவெப்பம் இயற்கையின்படியும் நம்ம பார்த்துட்டோம். டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில்ல, அப்ப மந்தை வெளியில யாருமே இருக்க மாட்டாங்க என்கிறத 3வது ரூபகாரத்தையும் நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் மேலும் இந்த உலகத்துல ஒரு வழக்கம் இருக்குது, உலக ஜனங்கள் இதை பின்பற்றுறாங்க. அதன்படி கூட இன்னொரு ஒரு ரூபகாரம் நாம இன்று வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்கள்ல என்ன ஒரு விஷயம்னா, 4வது ஒரு விஷயம் இருக்கு, கேலண்டர். நம்மளுடைய டெய்லி கேலண்டர் இருக்கு பாத்தீங்களா, வருஷம் இது 21 இருக்கு. நீங்க இந்த வருடம் 25 ஒரு கேலண்டர்ல இந்த நல்ல நாள் ராசி பலன் இருக்கிற கேலண்டர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இதுல கூட இந்த 25ல கூட நீங்க டிசம்பர் 8ஆம் தேதி எடுத்து பாருங்க. அதுல ஒரு நாள் போட்டிருக்கும், அன்னைக்கு சுப முகூர்த்தம், நல்ல நாள், இது கெட்ட நாள் அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு நாள் டிசம்பர் 8. நீங்க அதுல நல்லா உற்று நோக்குங்க, ஸ்கிரீன்ல அது உங்களுக்கு தெரியும் நான் நம்புறோம். தேவ மாதா கருவுற்ற நாள் எந்த நாள்னு போட்டிருக்காங்க, டிசம்பர் 8. அப்போ டிசம்பர் 8 தேவ மாதா கருவுற்ற நாள்னா அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எந்த மாதம், இது எந்த மாதம், டிசம்பர் 8ஆம் தேதி கேலண்டர். அப்போ டிசம்பர் 8ல தேவ மாதா கருவுற்ற நாளாய் இருந்தால் இப்போ டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அப்படின்னு இங்க போட்டிருக்கு, அரசு விடுமுறைனா. அப்படின்னா டிசம்பர் 8 தேவமாதா கருவுற்ற நாள்னா டிசம்பர் 25 அடுத்த வருடம் 12 மாதம், இன்னும் சொல்ல போனா எவ்வளவு, 17 நாள், ஒரு வருஷம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் கால அளவு. ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்குமானா நிச்சயமா கிடையாது. அவர் தேவகுமாரனா இருந்தாலும் அவர் இந்த பூமியில எப்படிதான் அவர் பிறந்திருக்கிறார்னா, அவர் மாம்சீக சரீரம் எடுத்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார்னா நிச்சயமாக நம்ம முதல் ரூபகாரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, எலிசபெத், அதை வைத்து நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம கணிக்கும் போது அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கரு எப்போ மரியாளுக்குள்ள உருவாயிருக்கும்னா ஜனவரி. அப்போ எலிசபெத்துக்கு 6 மாதம் இருக்கும்போது அவருடைய பிறப்பு எங்கதான் இருக்குன்னா அக்டோபர்ல தான் இருந்திருக்கணும், அன்பு இருக்கும் அப்படின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோமே, இன்னைக்கு நம்ம அப்படின்னா நம்ம கொண்டாடலாமா வேணாமான்னா இன்றைக்கு நாம் முடிவு செய்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம டிசம்பர் 1ஆம் தேதி என்ன பண்ணிடுவோம், ஸ்டார் தொங்க விட்டுருவோம்,
கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சிருவோம், இது எல்லாம் அப்படின்னா விடை நமக்கு கிடைச்சிருச்சு. டிசம்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அல்ல, அது அக்டோபர் தான். இந்த டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது எப்படி இந்த பூமியில வந்துச்சு? ஏன்னா 200 கோடி பேர் இதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம்னா இது யாருடையது? இதை யார் கொண்டு வந்தது? இந்த ஸ்டார் ட்ரீ, இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா, இது எல்லாம் யார் கொண்டு வந்ததுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போன வகுப்பு தான் நம்ம பார்த்திருக்கோம். என்னது? எதிராளியாகிய சாத்தான். அப்படின்னா இப்போ இந்த சாத்தான் இந்த பூமியில கொண்டு வந்தது. ஏன்னா சாத்தானுக்கு நம்ம ஒரு வசனம் வாசித்தோம், ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அப்படின்னா இந்த எல்லா சிஸ்டமும் யார் இந்த பூமியில கொண்டு வந்தான்னா, விடிவெள்ளியின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்போ சாத்தான் இந்த பூமியில இருக்கிற எல்லாருடைய மனக்கண்களை என்ன பண்ணிட்டான்? அவன் குருடாக்கிட்டான். அதனாலதான் இப்ப பைபிள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு டிசம்பர் இருக்குதா? இல்ல. ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எந்த மாதம்? அக்டோபர் முதல் வாரம் தான் அப்படின்னு சொல்லும் போது த சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார். இப்போ சாத்தான் இந்த பூமியில இந்த விஷயங்களை இப்ப கொண்டு வந்துட்டா. இப்போ அடுத்து இதெல்லாம் எங்க வந்தது? இப்போ கிறிஸ்துமஸ் தாத்தா, சாண்டா குரூஸ் எல்லாம் படிக்கிறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் யார் கொண்டு வந்தானா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு வசனம் யூதா 1ஆம் அதிகாரம், நீங்க நோட் பண்ணிக்கங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் யோபு 25:5 இதுல இன்னும் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இதெல்லாம் இந்த பூமியில யார் கொண்டு வந்தான்னு சொல்லி பாக்குறோம்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டுல செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக செயின்ட், அவர் துருக்கியில பாத்தீங்கன்னா செயின்ட் நிக்கோல்ஸ் அப்படின்றது அவருடைய பேர். இப்போ அவர் டிசம்பர் 6ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் அவரை என்ன பண்ணிட்டாங்க, அவரை என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அவரை ரிலீஸ் பண்ண உடனே அவர் எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா, ஸ்வீட், சாக்லேட் எல்லாம் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, இவர் செயின்ட் நிக்கோலஸ்ன்றது டச்சு மொழியில அவருக்கு பேரு பாத்தீங்கன்னா சிண்டர் கிளாஸ். அது காலங்காலமா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிண்டர் கிளாஸ்ன்றது மாறி ஆங்கிலத்துல என்ன வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா இப்படி வந்துருது. இதனாலதான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா, இந்த தாத்தாவை குறித்து குழந்தைகள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி விஷயங்கள் போட்டிருப்பாங்க. வேர் ஆர் யூ இன் தி பைபிள், ஹூ ஆர் யூ இன் பைபிள் அப்படின்னு கேள்விகள் தாத்தாவை பார்த்து கேட்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் யார் கொண்டு வந்தானா? சாத்தான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை என்ன பண்ணிட்டான்? குருடாக்கிட்டான். இப்போ நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத வேத வசனம் என்ன சொல்லுதுன்றது தெரியாம நாமளும் டிசம்பர் 25 தான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி நாம ஒருவேளை நாம கொண்டாடு. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போது இருக்கிறார் பாத்தீங்களா போப், ரோம கத்தோலிக்க சபையினுடைய தலைமை இடம் வேட்டிக்கான்ல இருக்கக்கூடிய அவர் 16வது பெனடிக்ட், அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டார். CNN நியூஸ்ல எல்லாமே வந்தது. போப் பெனடிக்ட் 16வது பெனடிக்ட் என்ன சொல்லிட்டார்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு டிசம்பர் 25 அல்ல. இது கிறிஸ்தவர்களுக்கு அதிர்ச்சி அல்ல, இத பார்க்கிற இஸ்லாமியர்களுக்கும் அதிர்ச்சி. ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஒரு நாள் கிறிஸ்துமஸ் வச்சிருக்காங்க. அமெரிக்கன் கிறிஸ்டியன் டிசம்பர் 25 கொண்டாடுறது இல்ல. இந்திய கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் கொண்டாடுறாங்க, டிசம்பர் 25 கொண்டாடுறோம். ஆனா ஒரு மார்க்கத்தினுடைய தலைமையிலிருந்து 16வது அவரே சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு டிசம்பர் 25 அல்ல. அப்படின்னா இந்த டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிறதுக்கு ஏதோ ஒரு மூகாந்திரம் இல்லாம இந்த 25 டேட்டை வைக்கிறதுக்கு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படின்னா எதை வைத்து இந்த டிசம்பர் 25 அப்படின்றத பிக்ஸ் பண்ணாங்க நம்ம பார்க்கணும்ல. நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மட்டும் 25 இப்ப பார்க்க போறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா சண்டே, ஈஸ்டர். இது எப்படி பொருந்தும்? அவருடைய பிறப்பை மட்டும் டேட்டை புடிச்சுக்கிறோம், எதை? 25. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்கும் போது நாளை புடிச்சுக்கிறோம், கிழமையை புடிச்சுக்கிறோம். குட் ஃப்ரைடே அன்னைக்குதான் அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தது சண்டே. இப்போ நம்ம குடும்பத்துல முதியவர் ஒருத்தர் மரிச்சார். அவர் மரித்தது இந்த வருஷம் ஒரு நாள், ஒரு டேட், ஒரு கிழமை, சனிக்கிழமை என்று சொன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும்? அதே டேட்
ஆனா கிழமை என்ன ஆகும்? மாறி வரும். ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்புல மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறப்பு மட்டும் 25 டிசம்பர் 25. ஆனா அவருடைய மரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிழமை. இது எப்படி வந்தது அப்படின்னா, சுருக்கமா பார்த்து இப்ப நம்ம முடிச்சிடலாம். இது எங்க இருந்து வந்ததுன்னா, நோவாவினுடைய குமாரர்கள் சேம், காம், யாபேத். அதுல காம் சபிக்கப்பட்டவன். இப்ப காமனுடைய சந்ததியில யாருன்னு பார்த்தோம்னா நிம்ரோத். இப்போ இவர் கட்டினதுதான் பாபேல் கோபுரம். இப்போ இவர் பெரிய வேட்டைக்காரன். இந்த நிம்ரோத்தினுடைய காலத்துலதான் யாரும் இருக்கிறாங்கன்னா செமிராமிஸ், வான தேவதை, தன்னை வானத்திலிருந்து வந்த தேவதை, வான ராக்கினி. இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, தன்னை ஒரு வான தேவதைன்னு அறிவிச்சுட்டு பாபிலோனிய கடவுள், இவங்களதான் கடவுளா இன்றைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, வான ராக்கினின்னு சொல்லும் போதே இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பலத்த வேட்டைக்காரர் இந்த நிம்ரோத்தும் செமிராமிஸும் ஒரே காலப்பகுதியில இருந்ததுனால இப்போ இருவருமே என்ன பண்றாங்க, 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவர்களுடைய திருமணம் வாழ்க்கை ரொம்ப நாள் இல்ல. இப்போ இந்த நிம்ரோத் கொலை செய்யப்படுறார். இப்போ கொலை செய்யப்படும் போது இப்போ இந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டாச்சு, இது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, நிம்ரோத் மரித்து கொலை செய்யப்பட்டு இருக்கும்போது இந்த செமிராமிஸ் இருக்கிறதா இந்தது. ஆனா இதை என்னவா மாத்திட்டான் பாத்தீங்களா சாத்தான்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போலவும் இதை மரியாள் போலவும் இதை கொண்டு வந்துட்டாங்க. இது நிம்ரோத் மரிக்கிறார். இப்ப இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இது மருவி இப்போ இந்த நிம்ரோத் கொலை செய்யப்பட்டதுக்கு பின்பு, இப்போ நிம்ரோத் கொலை செய்யப்பட்ட பின்பு அந்த டயத்துல செமிராமிஸ் வயித்துல ஏற்கனவே ஒரு கரு உண்டாயிடுச்சு. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த செமிராமிஸ் இந்த கரு எப்படி உண்டாச்சுன்றதை எப்படி ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும், நிம்ரோத் சாகல, நிம்ரோத் சூரிய ஒளியின் மூலமாக, கதிர்வீச்சின் மூலமாக என் வயிற்றுல கருவாக உருவாயிருக்கிறார். நிம்ரோத் சாகல. அப்படின்னா சூரிய கடவுளாக நிம்ரோத் மாறிட்டார். சூரிய கதிர்வீச்சு மூலம் என் வயிற்றில் உருவாயிட்டார். அதனால இப்போ இந்த பிறக்க போகிற இந்த குழந்தை சூரிய கதிர்வீச்சின் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தை தான் இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த செமிராமிஸ் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இந்த ஒரு கருத்தை உள்ள கொண்டு வந்ததுனால இப்ப சூரிய கதிர்வீச்சு மூலமாக எனக்குள் உருவாயிருக்கிறது தான் இந்த ஒரு கருன்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாருமே சூரியன், சந்திரன், பூமி, நதி, தண்ணீர் எல்லாத்தையும் கடவுளா வணங்குவாங்க. இப்ப சூரியனையும் ஒரு கடவுளா வணங்குனதுனால சரியா அதை சொல்லி இந்த செமிராமிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சூரிய கடவுளையும் வணக்கத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ நான் தான் வானத்திலிருந்து வந்த ஒரு முட்டை, அதிலிருந்து வந்ததுதான் இந்த தேவதைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வழக்கம் எந்நாட்கள் வரைக்கும் வந்துருச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி அந்நிய தெய்வங்களை வணங்குனாங்க பாத்தீங்களா. 1 ராஜாக்கள் 11 சாலமோன் சீரியோரின் தேவியாகிய அஸ்திரோத்தையும், இந்த அஸ்திரோத் வேற யாரும் இல்ல, இந்த செமிராமிஸ் தான். பின் நாட்கள்ல என்ன பேர் ஆயிடுச்சுன்னா அஸ்திரோத். அடுத்து அம்மோரியரின் அருவருப்பியாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அதேதான் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ல கூட, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விளக்குங்க. ஏன்னா நீங்க யாருன்னா அந்நிய தேவதையை வணங்கிட்டு இருக்கீங்க. இந்த அஸ்திரோத்து தான் கொஞ்ச நாள் ஆகி ஈஸ்டார், இந்த ஈஸ்டார்ல இருந்து வந்ததுதான் ஈஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த நிம்ரோத்தினுடைய பிறப்பு தான் என்னது, சூரிய கடவுளுடைய வணக்கம். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து துளிர் விட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எப்போன்னு தெரியாதனாலதான் கிறிஸ்துமஸ்க்கு என்ன பேர், எக்ஸ்மாஸ்ன்ற பேரு இருக்குது. இப்போ இதுல இருந்து வந்ததுதான் இந்த செமிராமிஸ், நிம்ரோத். இதுல இருந்துதான் பாத்தீங்கன்னா இந்த அம்மா மகன் இந்த வணக்கம், செமிராமிஸ், நிம்ரோத், இந்த வழக்கம் பின்னாட்கள்ல எல்லா ஜனங்கள்கிட்டையும் இந்த ஒரு காரியம் வந்துருச்சு. கிரேக்க புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா செரிஸ் மகன், இந்த அம்மா கடவுள் வணக்கம் எல்லாமே இந்த செமிராமிஸ் நிம்ரோத்தினுடைய இருந்து வந்ததுதான். எகிப்துல என்னன்னு பார்த்தோம், செரிஸ் மகன். அடுத்து பார்த்தோம்னா ரோம புராணத்துல முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா மடோனா மகன். அடுத்து கொஞ்ச நாட்கள்ல ரோம இதுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மரியாள், இயேசு. இன்னும் இந்துக்கள்ல கூட யசோதா, கிருஷ்ணா, இந்த மாதிரி எல்லாமே இந்த செமிராமிஸ் அவர் நிம்ரோத்தினுடைய வழக்கத்திலிருந்து எல்லா ஜனங்கள்கிட்டையும்
புறஜாதிகள்கிட்டையும் உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா இந்த அம்மா மகன் கடவுள் வணக்கம் எல்லா ஜனங்கள்கிட்டையும் இது பரவிருச்சுன்னு சொல்லி பாக்குறோம். ரைட். இதுல இந்த நிம்ரோத்தை வச்சு இந்த சாண்டா குரூஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த தாத்தா கிறிஸ்துமஸ் தாத்தா, இதை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்குமா, அந்த நிம்ரோத்துக்கு தாடி நிறைய இருக்கும். சோ அதனாலதான் வந்து பார்த்தோம்னா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு என்ன இருக்குமா, சாண்டா குரூஸ் அவருக்கும் தாடி. இப்போ நிம்ரோத் மீண்டும் சூரிய கதிர்வீச்சு மூலமா திரும்ப என்ன பண்ணிட்டார், நிம்ரோத் பிறந்துட்டார், துளிர் விட்டுட்டார். அதனாலதான் என்ன பண்ணதுன்னா மரம், கிறிஸ்துமஸ் ட்ரீ, இந்த வணக்கம் எல்லாமே எங்க இருந்து வந்ததுன்னா சாத்தான் இந்த ஜனங்கள் நடுவுல என்ன பண்ணிட்டான், அவன் கொண்டு வந்துட்டா. அப்போ நம்ம 3ஆம் நூற்றாண்டுல இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா கிறிஸ்தவரா மாறினார் பாத்தீங்களா, அவங்க எல்லாமே இந்த சூரிய கடவுள் வணக்கத்தை தான் டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்ப இவர் கிறிஸ்தவரா மாறின உடனே இப்ப கிறிஸ்துவை பின்பற்றணும்னு என்ன விசேஷம் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டு போய் எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா, ஏற்கனவே இவர்கள் சூரிய கடவுள் வணக்கம் டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருக்காங்க, அங்க கொண்டு போய் சரியாக கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அந்த டிசம்பர் 25ல போய் வச்சனால நாமும் இன்று வரை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நாம் பின்பற்றணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் மாம்சீக சரீரம் எடுத்து நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த பூமிக்கு அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் வந்திருக்கும் போதே இப்போ அவர் இந்த பூமியில சொன்னது ஒன்னே ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இந்த பூமியில நம்மை செய்ய சொன்னது, அவர் நினைவு கூற சொன்னது என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவ்வளவுதான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன நினைச்சுக்குங்க. என்ன நினைக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை செய்யுங்கள்னா, நான் தான் உங்களுக்காக பிற்கப்பட போகிறேன், என்னுடைய சரீரம் தான் பிற்கப்பட போகுது, என்னுடைய ரத்தம் தான் உங்களுக்காக சிந்தப்பட போகுதுன்ற சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய மரணம் தான் நமக்கு ஜீவன்னா. அப்போ அவருடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் சுமந்து திரியக்கூடிய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப பொதுவா நமக்கு பிறந்த நாள், நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள்னா யாருக்கு ட்ரெஸ் எடுப்போம், யாருக்கு பிரியாணி கிண்டுவோம், இப்போ நம்ம பிள்ளைக்கு புது ட்ரெஸ் எடுப்போம், நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா டிசம்பர் 25 யாருக்கு பிறந்த நாள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள். ஆனா யாருக்கு ட்ரெஸ், நமக்கு ட்ரெஸ். நம்ம எல்லாம் இந்த உலக பிரகாரமா எல்லாம் அனுபவிப்போம். சிந்திக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் இந்த பூமியில வந்து ஜீவனை கொடுத்து, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிறேன் சொல்லி இப்ப அவர் 2ஆம் வருகையின் பிரசன்ன காலத்துல இருக்கிறோம். இப்ப அவர் வந்து இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன்னு அவர் கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணி சொல்லக்கூடிய 2ஆம் வருகையின் காலத்துல இருக்கக்கூடிய நாம் இன்னும் அவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அவரை தொட்டில வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் இன்னும் தாளாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப அவர் 2ஆம் வருகையில வந்து அவரோடு கூட ராஜாக்களும் ஆசரமாய் போய் சேரணும்னா அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கணும். அதனாலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்னா, அவருடைய மரணத்தை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும்னா நினைவு கூறணும். அதனாலதான் அவர் சொல்லிட்டார், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டோம். நமக்கு எப்ப அவர் பிறந்தான்னு தெரியாது, ஆனா ஏதோ கை கொண்டுட்டு இருக்கிறோம். கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுறீர்கள், சடங்குகளையும் என்ன பண்ணிட்டு வர்றோம், மார்க் 7:8 சொன்னபடி இதெல்லாம் பாரம்பரியமா அனுசரிச்சுட்டு வர்றோம். அதனாலதான் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13 சொல்லிருச்சு, இனி நீங்கள் வீண் காணிக்கைகளை என்ன பண்ண வேண்டாம், கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது, அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்புகளையும் ஓய்வு நாளையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இனி சகிக்க மாட்டேன், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா என்ன பண்ணிருக்கா, வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, நான் இளைத்து போனேன் சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய மரணம் தான் நமக்கு ஜீவன் கொடுக்க நினைச்சோம்னா இதை நாம் என்ன பண்ண மாட்டோம், கொண்டாட மாட்டோம். அடுத்து ஏசாயா 1:15 வாசிக்கலாம் சிஸ்டர், வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது.
அவர் சொல்ற வார்த்தையை விட்டுட்டு நாம ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர் என்ன பண்றாருன்னா, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது உலக ஜனங்கள் எல்லோரும் நம்ம கொண்டாடுறோம். ஆனா அது எது வரைக்கும்னா, எப்பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் கடைபிடிக்கணும். ஏன்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் எந்த வழியில நடந்தாரோ அதுல நாம் நடக்கணும்னா, அவர் சொன்ன வார்த்தையின்படி ஆமோஸ் 5:21, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நாம் இப்போ இனிமே நாம கிறிஸ்துமஸ் என்பதை என்னன்றதை நாம புரிஞ்சு கொண்டோம். அவருடைய பிறப்பு எப்பன்னா டிசம்பர் கிடையாது, அக்டோபர் தான் அப்படின்னு சொன்னதை நாம தெரிஞ்சு கொண்டோம். அதையும் வேத வசனத்தின் அடிப்படையில 3 அல்ல 4 ரூபகாரங்கள் வழியில நம்ம என்ன பண்ணிட்டோம், நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இப்பொழுது அவர் நமது வாசல் அருகே வந்து நிற்கிறார். இப்போ நாம் இந்த பூமியில எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஒரு சில வகுப்பாருக்கு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு யார் உண்மை உள்ளவர்களாக அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கிற வார்த்தையின்படி இப்ப நாம் அவரோடு சென்று சேரணும்னா நாம் இன்று முடிவு பண்ணணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னா இந்த ஒரு வசனம் வாசித்து நாம் முடிக்கலாம். ஆமோஸ் 5:23. ஆமோஸ் 5:23. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.